10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் முதல் பாடம். முதல் கேள்வி, முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். 2வது கொஸ்டின், ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? லெனின். 3வது கேள்வி, பின்லாந்தை தாக்கியதற்காக சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? பின்லாந்தை தாக்கியதற்காக சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா. அடுத்த கேள்வி, 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். ஆன்சர் ஜப்பான். அடுத்தது, மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? பதுங்கு குழி போர் முறைக்காக நினைவு கூறப்படுகிறது. மார்ன் போரை எதற்காக நினைவு கூறுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதுங்கு குழி போர் முறை மூலம் போர் செஞ்சதுனால அதை நினைவு கூறுறாங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரிட்டன். அடுத்த கேள்வி, டேஸ் ஆம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது? எந்த ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது என்பது கேள்வி. இது கொள்ளிடம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1894ஆம் ஆண்டு ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. அடுத்த கேள்வி, 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஸ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது? 1913 லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது.